மற்றும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆகஸ்ட் 29 இந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாள், தேசிய விளையாட்டு தினம். தேசிய விளையாட்டு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் தயான் சந்தின் நினைவாக அவருடைய பிறந்த நாளான இந்த ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி மந்திரவாதி என்று அழைக்கப்பட்ட, மெஜிஷியன் என்று அழைக்கப்பட்ட தயான் சந்த் அவர் இந்தியாவிற்காக ஒலிம்பிக் போட்டிகளில் 1928, 32, 36 ஆகிய 3 ஒலிம்பிக்குகளிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்த ஒரு மகத்தான ஒரு வீரர் அவர். அவருடைய நினைவாக அவருடைய பிறந்த நாளில், மேஜர் தயான்சந்தினுடைய இந்த பிறந்த நாளில்தான் இந்திய விளையாட்டு தினமாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பல உயரிய விருதுகள், அர்ஜுனா விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகள் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்தியா தொடர்ந்து விளையாட்டு பாதையில் பல முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது. சமீப ஆண்டுகளில் மிக முக்கியமான போட்டிகளில், சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தடகள போட்டிகளிலும் வேறு பல போட்டிகளிலும், ஆசியா மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹாக்கியில் கூட நாம் பழைய பெருமைகளை இன்னும் மீட்க வேண்டியிருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். முக்கியமாக மிகவும் பின்தங்கிய பகுதிகளிலிருந்தும் பின்தங்கிய சமூகங்களிலிருந்தும் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் உருவாகி வந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய விளையாட்டு வளர்ச்சி என்பது அந்த நாட்டினுடைய பெருமை மட்டுமல்ல, மனித ஆற்றலை மிகப்பெரிய அளவிற்கு வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விளையாட்டுகளுக்கான அந்த களங்களை பள்ளி கல்லூரி அளவிலும் தொடர்ந்து பயிற்சி மையங்களை உருவாக்குவதன் வழியாக உடல் திறன் மிக்க இளைஞர்களை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை இந்த விளையாட்டுத்துறை என்பது செய்து வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மறைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதற்காகத்தான் அதையெல்லாம் நோக்கமாக கொண்டுதான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த இடத்தில் தமிழ்நாடு அரசினுடைய முன்னெடுப்புகளை பற்றி நாம் பேச வேண்டும். அதாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்பிற்கு வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு என்பது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. அதாவது சர்வதேச அளவிலான பல போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கின்றன. சர்வதேச செஸ் ஒலிம்பியாட், அதே போல் ஃபார்முலா 4 கார் பந்தயம், கேலோ விளையாட்டுகள், இப்படி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தே இராத பல விளையாட்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் விளையாட்டு மைதானங்களை அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஏராளமாக விளையாட்டுத்துறையில் இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலில் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சகம் அதை மேற்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாமோ திறமை வாய்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த திறமைகளை மீட்டெடுத்து அவர்களை அதை வளர்த்தெடுத்து அவர்களை சர்வதேச அரங்கில் ஒளிரச் செய்வதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பெரும் முன்னெடுப்புகளை விளையாட்டுத்துறையில் மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் தலைநகரமாக, ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பெருமிதத்துடன் நாம் நினைவு கூறலாம். அந்த வகையில் இந்த விளையாட்டு தினம், தேசிய விளையாட்டு தினம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தினம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எத்தனையோ கதைகள், நாடகங்கள், நாவல்கள் எல்லாவற்றையும் நாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு திரைப்படத்தில் அல்லது நாடகத்தில் வருகிற ஒரு சின்ன காட்சி கூட நம்மை சிந்திக்க வைக்க கூடியதாக இருக்க வேண்டும். வெறுமனே பொழுதுபோக்குக்காக அல்ல. இந்த நகைச்சுவை காட்சிகள் என்பவை கதையினுடைய ஓட்டத்தினுடைய அந்த இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்வதற்காக என்று பலர் கருதுகிறார்கள். அப்படி இல்லை. நகைச்சுவை என்பதே எந்த ஒரு செய்தியையும் மிக எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்த்து விடக்கூடிய ஆற்றலை உடையது. இந்த நகைச்சுவை என்பது 3-4 விதமானது. ஒருவரினுடைய உடல் மொழியில் நகைச்சுவையை கொண்டு வருவது, அதை ஸ்லாப்ஸ்டிக் காமெடி என்பார்கள். அந்த உடல் அசைவுகளின் மூலம், பிறகு குரலில் வருகிற ஏற்ற தாழ்வுகள் மூலம் நகைச்சுவை,
மூன்றாவது அந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நகைச்சுவை. இவை எல்லாவற்றையும் தாண்டி மிக உயர்ந்த நகைச்சுவை எது என்று கேட்டால் கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற நகைச்சுவை. அதை மிக எளிமையாக நகைச்சுவை உணர்வோடு சொன்னாலும் அதில் உள்ளே இருக்கிற ஆழ்ந்த சிந்தனை அடுத்தவனுக்கு போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை தந்தவர்களில் திரைப்படத்துறையில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அவர் ஒரு படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி இப்படி அமைத்திருப்பார். அந்த காட்சி எத்தனை பெரிய செய்தியை சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். அவர் தெருவில் நடந்து வருகிற போது எதிரே அவருடைய நண்பர் ஒருவர் வருவார். 2 பேரும் பேசி கொண்டிருப்பார்கள். வந்த நண்பர் என்ன சொல்லுவார் என்றால், அதுவும் அந்த கடைசி வீடு இருப்பார், அதில் அவர் அந்த ஆடு ஊருக்கு போயிருக்கிறான், வர 1 மாதம் 2 மாதம் ஆகும். கலைவாணர் சொல்லுவார், இருக்கட்டும், அதில் என்ன என்று. ஆனால் அந்த வீட்டில் இரவு நெடுநேரம் விளக்கு எரிகிறது. அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறார். யாரோ வந்து போகிறார்கள். விளக்கும் அடிக்கடி இரவு நெடுநேரம் எரிகிறது. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கிறது என்பார். இவருக்கு அதற்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனாலும் என்ன நடக்கிறது அடுத்தவன் வீட்டில் என்று கவனித்து கொண்டிருக்கிறவர்கள் இப்போதும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த குறைபாட்டினை கலைவாணர் மிகுந்த ஒரு நகைச்சுவையோடு அந்த படத்திலே சுட்டி காட்டுவார். அந்த சொல்லுகிற நண்பரிடம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு, அப்படியா, லைட் எரியுதா, அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வேற இல்லையா, அடாடா, சரி அது இருக்கட்டும், உன் பையில் இப்போ என்ன வச்சுருக்கிற, பணம் வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்பார். இருக்குண்ணே அப்படின்னது. எவ்வளோ வச்சுருக்கிற? கொஞ்சம் ரூபா நோட்டு இருக்குது, சில்லறை காசு இருக்குது. அப்படி சொன்னால் எப்படிப்பா, ரூபா நோட்டு எவ்வளவு இருக்குது, சில்லறை காசு எவ்வளவு இருக்குது, எனக்கு கரெக்டாக சொல்லு. அது எப்படி நான் கரெக்டாக சொல்ல முடியும், பைக்குள்ளே பணம் இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா எண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோன்னு சொல்கிறேன் என்று சொன்ன உடனே கலைவாணர் சிரித்து கொண்டே சொல்லுவார், உன் சட்டைப்பையில் இருக்கிற பணம் எவ்வளவு என்று உனக்கு தெரியவில்லை, அதனுடைய மொத்த மதிப்பும் எவ்வளவு என்று தெரியவில்லை, பணமாகவும் காசாகவும் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்று உன் சட்டைப்பையில் நீ வைத்திருக்கிற பணத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த மூலை வீட்டில் இரவு விளக்கு எறிவதையும் அந்த வீட்டுக்காரம்மாவினுடைய கணவர் வெளியூர் போய் இருப்பதையும் அறிந்து வைத்திருக்கிறாய். பார், எவ்வளவு தூரம் தொலைவாக இருக்கிறதை நீ பார்க்கிறாய், உன்னோடு இருப்பதை நீ அறிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லுவார். அப்போதுதான் அவனுக்கும் புரியும், படம் பார்க்கிறவர்களுக்கும் புரியும், நாம் வாழ்வில் பல நேரங்களில் தேவையற்றவைகளெல்லாம் நம்முடைய மூளைக்குள் கொண்டு வந்து செலுத்துகிறோம். ஆனால் எது நமக்கு தேவையோ, எது நம்மோடு நேரடியாக தொடர்புடையதோ, எதை நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டுமோ அதை நாம் அறிந்து வைத்து கொள்ளவில்லை. இது வாழ்வில் மிக பலரும் செய்கின்ற பிழையை இப்படி ஒரு காட்சியின் மூலம் கலைவாணர் வெளிப்படுத்துவார். இப்படி வெளிப்படுத்துகிற போதுதான் அது பார்க்கிறவனுக்கும் மூளையில் தைக்கும். அடடா, இது பிழைதான், நாம் எதை தெரிந்திருக்க வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளவில்லையே என்கிற உறுத்தல் வரும். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான மிகச்சிறந்த கருத்துக்களை கூட மிக எளிமையான நகைச்சுவை காட்சிகளால் விளக்கிய பேராற்றல் உடையவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 30. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் என்று சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அது லத்தீன்.
லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டியதுனால்வா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது.
நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.